அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாம டாரஸ் எத்திக்கல் ஃபண்ட் பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த ஃபண்ட் உங்களுடைய முதலீட்டு பயணத்துக்கு சரியா இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்க இந்த முழுமையான ஆய்வு உங்களுக்கு ரொம்பவே உதவும். சரி, வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். இந்த முழுமையான அலசல்ல இந்த ஃபண்டுனா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, யாருக்கெல்லாம் இது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும்னு பார்க்க போறோம். இது முடியும் போது டாரஸ் எத்திக்கல் ஃபண்ட் உங்க போர்ட்ஃபோலியோக்கு வேணுமா வேண்டாமான்னு நீங்களே ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துடுவீங்க. முதல்ல இந்த ஃபண்டோட அடிப்படை விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். இது என்ன மாதிரியான ஃபண்டு, எப்போ ஆரம்பிச்சாங்க, இதோட நோக்கம் என்ன, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். இது ஒரு திமேட்டிக் ஈக்விட்டி ஃபண்ட். அப்படின்னா என்னன்னா, இது ஒரு குறிப்பிட்ட கொள்கையை மையமா வச்சு முதலீடு செய்யும். இது 2009லேயே தொடங்கப்பட்டிருக்கு. இதோட பெர்ஃபார்மன்ஸை BSE 500 ஷரியா இண்டெக்ஸோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. இப்போதைக்கு இதோட ஃபண்ட் மேனேஜர் அனுஜ் கபில். அப்போ ஷரியா இணக்கமான ஃபண்ட் அப்படின்னா என்ன? இது இஸ்லாமிய கொள்கைகளின்படி இயங்குற ஒரு முதலீட்டு முறை. அதாவது வட்டி வாங்குற தொழில்கள், மதுபானம், சூதாட்டம் இந்த மாதிரி நெறிமுறைகளுக்கு புறம்பான துறைகள்ல முதலீடு செய்யவே மாட்டாங்க. இந்திய சந்தையில இந்த மாதிரி ஒரு தீம்ல கிடைக்கிற ஒரு சில ஃபண்டுகள்ல இதுவும் ஒண்ணு. சரி, வாங்க அடுத்த செக்ஷனுக்கு போலாம். இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான பிராக்டிக்கலான விஷயங்கள் என்னென்ன, அதாவது செலவுகள், விதிகள் பத்தி ஒவ்வொரு முதலீட்டாளரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அத பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த ஃபண்ட்ல முதலீடு பண்றது ரொம்பவே ஈஸிங்க. மாசம் SIP பண்றதுக்கும் சரி, மொத்தமா முதலீடு பண்றதுக்கும் சரி, மினிமம் அமௌண்ட் வெறும் 500 ரூபாய் தான். இதனால நிறைய பேர் சுலபமா முதலீட்ட ஆரம்பிக்க முடியும். இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதாவது செலவு விகிதம்னா உங்க பணத்தை நிர்வகிக்க ஃபண்ட் கம்பெனி எடுத்துக்கிற வருடாந்திர கட்டணம். நீங்க டைரக்ட் பிளான்ல முதலீடு செஞ்சா கட்டணம் வெறும் 0.9% தான். ஆனா ஒரு ஏஜென்ட் மூலமா ரெகுலர் பிளான்ல முதலீடு செஞ்சா அது கிட்டத்தட்ட 2.3% வரைக்கும் போகும். இந்த சின்ன வித்தியாசம் நீண்ட காலத்துல உங்க வருமானத்துல ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும். இப்போ சில முக்கியமான ரூல்ஸ் பத்தி பார்க்கலாம். நீங்க முதலீடு செஞ்சு 1 வருஷத்துக்குள்ள பணத்தை எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1% எக்ஸிட் லோடு கட்டணும். லாபத்துக்கான வரியை பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்துக்குள்ள வித்தா வர்ற லாபத்துக்கு உங்க இன்கம் டாக்ஸ் ஸ்லாபு படி வரி கட்டணும். ஆனா 1 வருஷத்துக்கு மேல வச்சிருந்து வித்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வர்ற லாபத்துக்கு மட்டும் 10% வரி கட்டுனா போதும். சரி, இப்போ எல்லாருமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கிற ஒரு செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இந்த ஃபண்டோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, இதுல ரிஸ்க் எந்த அளவுல இருக்குன்னு நம்பர்ஸ் வச்சு பார்க்கலாம். இந்த ஃபண்டோட CAGR, அதாவது கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதத்தை இங்க பார்க்கலாம். கடந்த 3 வருஷம் 5 வருஷத்துலலாம் இந்த ஃபண்ட் சராசரியா வருஷத்துக்கு 15%க்கும் மேல வளர்ச்சி கொடுத்திருக்கு. ஃபண்ட் ஆரம்பிச்சதுல இருந்து பார்த்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட இதே அளவுல சீரா இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இது எல்லாமே கடந்த கால செயல்திறன் தான். எதிர்காலத்துல இப்படிதான் இருக்குன்னு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. வருமானம் நல்லா இருந்தாலும் இந்த ஃபண்ட் மிக அதிக இடர், அதாவது வெரி ஹை ரிஸ்க் கேட்டகரியில வருது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பொதுவாவே திமேட்டிக் ஈக்விட்டி ஃபண்டுகள் ஒரு குறிப்பிட்ட துறையில மட்டும் முதலீடு செய்யறதால அதுல ரிஸ்க் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். இந்த மேற்கோள் ரிஸ்க் பத்தின நம்ம புரிதலை இன்னும் அதிகமாக்குது. ஒரு ஃபண்ட் நேத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுங்கிறதுக்காக நாளையும் அதே மாதிரி பண்ணுன்னு எந்த கேரண்டியும் இல்ல. முதலீட்டு உலகத்துல இது ஒரு பொன்னான விதி, மறக்கவே கூடாது. ஓகே, இப்ப நம்ம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா தகவல்களையும் வச்சு இந்த ஃபண்ட் யாருக்கு ஒரு சரியான தேர்வா இருக்குன்னு பார்க்கலாம். இது உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலுக்கு பொருந்துதான் நீங்களே முடிவு பண்ணலாம். நாம பார்த்த விவரங்களை எல்லாம் தொகுத்து பார்த்தா இந்த ஃபண்ட் ஷரியாவுக்கு இணக்கமான முதலீட்டு தேடுறவங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதே மாதிரி 5 வருஷத்துக்கும் மேல நீண்ட காலத்துக்கு முதலீடு செய்ய திட்டமிடுறவங்களுக்கும் இது பொருந்தும். SIP மூலமா முதலீடு செய்ய நினைக்கிறவங்களுக்கும், வெரி ஹை ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிற முதலீட்டாளர்களுக்கும் இது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கலாம். கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. உங்களுடைய பணத் தேவைகளை, நிதி இலக்குகளை அடையிற பயணத்துல எந்த மாதிரி நெறிமுறை சார்ந்த முதலீடுகளுக்கும் நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க? உங்களுடைய கொள்கைகளுக்கும் உங்க முதலீடுகளுக்கும் சம்பந்தம் இருக்கணுமா யோசிச்சு பாருங்க. இத பத்தி சிந்திச்சீங்கன்னா உங்க முதலீட்டு முடிவுகள் இன்னும் தெளிவா இருக்கும்.